ஹே காய்ஸ், இன்னைக்கு ஜியோலேருந்து ₹1000 ப்ரைஸில் வந்திருக்கிற ஜியோவோட ஒரு 4G ஃபோன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை கார்பனோட சேர்ந்து பாரத் K1 5G அப்படின்ற நேமில் ஜியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் போட்டிருக்கிற எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1999. ஆனால் சேல் பண்ணுற ப்ரைஸ் சரியாக ₹999 அப்படின்ற ப்ரைஸ் தான். இந்த மொபைல் எப்படி இருக்குது, இந்த மொபைல் அந்த ₹1000 கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த ₹1000 அவங்க நிறைய ஃபீச்சர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நானுமே உங்கள் கூட தான் சேர்ந்து தான் பார்க்க போகிறேன். பாப்பா எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணுறது எதுவும் கிடைக்கல, அதனால் ஒரு சேஃப்டி பின்னை எடுத்துக்கிறேன். அதை வச்சு நம்ம இந்த கவரை மட்டும் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணோன்னா சரசரன்னு எல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். ரொம்ப ஸ்ட்ராங்கான கவர் தாங்க. ஏதோ முட்டாய் விட்டி ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அப்படிதான் இருக்கு. சரி போன நல்லா இருந்தால் சரி. அன்பாக்சிங் இப்படியே இருந்துட்டு போகுது. ஃபஸ்ட்டே நமக்கு ஒரு புக்லெட் வந்துருச்சு. கூடவே ஒரு சார்ஜர் இருக்குது. ஒரு நார்மலான மைக்ரோ USB சார்ஜர் தான். எவ்வளோ வாட் இன்னும் ஏதுன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் வைப்போம். அடுத்து பேட்ரி. எப்போ மாதிரி இந்த மொபைல்லையும் பேட்ரி தனியாக தாங்க வந்திருக்கு. கார்பன் கம்பெனி கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். வைப்போம். மொபைல் என்னாலும் வர மாட்டேக்கப்பா. மொபைல் தனியாக நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி சிம்தா வரும். ஸோ மொபைல் வந்துருச்சா, தலைகீழ் எடுத்துருக்கோம். மொபைல் பார்க்க நல்லா இருக்குங்க. ஒரு காலத்தில் நோக்கியாலேருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் மிஷின் ஒரு ஃபோன் ஒன்றில் அந்த டிசைனில் இருக்குது. ஸ்டிக்கர் கிடைக்கும் இல்லையாப்பா. பாருங்களா இதை எப்படி ஒட்டி வச்சுருக்காங்கன்னு. இது எப்படி வச்சுருக்காங்க, ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்க காய்ஸ். பிக்சா வரவே மாட்டேங்குது. சரி காய்ஸ், இதை நீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து கொண்டு வரேன். அந்த ஸ்டிக்கர் வச்சு அந்த மாதிரி வந்து காய்ஸ். என்னடா இது டெம்பர்லாம் தான் ஒட்டிருக்கலாம். அதை ஒரு வெள்ளை பேப்பரை ஒட்டி கொடுத்து விட்டீங்கடா. சரி காய்ஸ், இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டு வரேன். ஒரு வழியாக அதை ரிமூவ் பண்ணிட்டேன் காய்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரிமூவ் பண்ணேன். ஜியோ டீம்லேருந்தோ கார்பன் டீம்லேருந்தோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை மாற்றுங்க. இதுவே வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை சுத்தமாக எடுத்துரும். என்னடா இது மொபைல் அப்படின்ற ஃபீலை உருவாக்கிடும். ஓகே, இதை ஒரு வழியாக எடுத்துட்டோம். இப்போ செல்லில் பேட்டரியை போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். பேட்டரி கலந்தியாச்சு. பேட்டரி எடுத்துட்டோம். பேட்டரி கரெக்டாக வச்சு மாட்டியும் அவ்வளோ முடிச்சு. ஃபோன் பார்க்கறது உண்மையாகவே நல்லா இருக்குது. ₹1000 ஃபோன் மாதிரிலாம் இல்லை. யூஸ் பண்ண நல்லாவே இருக்குது. ஆன் ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுறேன். சிம்மையும் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இந்த மொபைலை இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓவர் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கேமரா, அது பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. மேலேயே ஒரு டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. கீழே நமக்கு வந்து ஒரு மைக்ரோ USB போர்ட், அது போக ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஜியோ சிம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜியோ அப்படின்றது இருக்குது. அது போக இன்டர்நெட் ஆனில் தாங்க இருக்குது. ஸோ ஜியோ சிம் சப்போர்ட் பண்ணுது. சரி, மொபைல் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மொபைல் உள்ள நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கால் இருக்குது, ரெண்டாவது கான்டாக்ட், அது போக மெசேஜஸ், அடுத்து மல்டிமீடியா. இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, மியூசிக் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மியூசிக்கை கேட்குறதுக்கு, வீடியோஸ் பார்க்குறதுக்கு, அது போக ரேடியோ, அது போக ஃபோட்டோஸை தனியாக பார்க்குறதுக்கு, இது எல்லாமே இருக்குது. அடுத்து டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் இந்த 3 மட்டும் தாங்க கொடுத்துருக்காங்க. டார்ச், கால்குலேட்டர், அது போக கேலண்டர். அடுத்து நோட்ஸ், நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்க முடியும். ஓகே, நல்லா தான் இருக்குது. அடுத்து ஃபைல். இந்த ஃபைலில் நம்ம மெமரி கார்டு போட்டிருந்தோம். இந்த இடத்துல மெமரி கார்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் மெமரி கார்டு இல்லை அப்படின்றனால மெமரி கார்டு ஆக்சஸ் பண்ண முடியல. செட்டிங்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க செட்டிங்ஸ் இருக்குது. நார்மலாக ஒரு ஃபீச்சர் ஃபோனில் என்னென்ன பார்ப்போம், அது அதுக்கான எல்லா செட்டிங்ஸுமே இருக்குது. அடுத்து கேமரா இருக்குங்க. கேமரா பற்றி என்ன சொல்கிறது, கேமரா நீங்களே பார்த்துக்கோங்க. கேமரா குவாலிட்டி பேசலாம்னு சொல்கிற மாதிரி இல்லை. அது தவிர ஹைலைட்டாக இருக்கிறது என்ன தெரியுமா, இந்த ஜியோவோட ஜியோ சினிமா தாங்க. ஜியோ சினிமாவில் போயிட்டு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். உண்மையாக சொல்லணும்னா ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா நமக்கு வந்து அந்த வீடியோவோட சைஸை நீங்களே பாருங்கள். டிஸ்பிளேயோட சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்குங்க. எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ரொம்ப சின்னது. இதெல்லாம் படம் பார்க்குறது அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. ரொம்ப சின்ன டிஸ்பிளேங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறத விட பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது, அவ்வளோதான். நமக்கு வந்து கேமராவில் அந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் இல்லை அப்படின்றதுனால பெருசாக கவர் பண்ண முடியல. இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. கொஞ்சம் விலை அதிகமாக்கி டிஸ்பிளே சைஸை பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த மொபைலில் படம் பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சலாம் இந்த மொபைலை வாங்கிடாதீங்க. கண்டிப்பாக வீடியோவுக்கு இந்த மொபைலை யூஸே பண்ண முடியாது. நல்லா இருந்த விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஜியோ 7 மட்டும்தான். உள்ளே போயிட்டோன்னா நம்ம ஜியோவில் இருந்து கேட்குற ஜியோ 7ல் கேட்குற எல்லா சாங்குமே இதுலேயும் வந்துடுது அப்படின்றது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். அடுத்து இந்த இன்டர்நெட் ட்ரை பண்ணி பார்த்துங்க. இதை விட மோசமான ஒரு அப்ளிகேஷன் நான் பார்த்ததே இல்லை. சுத்தமாக யூஸ் பண்ணவே முடியலைங்க. ஸோ வந்து இந்த மொபைலை யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைல் வந்து எல்லாருக்குமானதாக கிடையாது. கண்டிப்பாக கால் மட்டும் நான் பேசிப்பேன், வேறு மெசேஜை பார்த்துப்பேன், அவ்வளோதான். இதை தவிர எதையும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மொபைல் செட் ஆகும். அது மாதிரி பாட்டு கேட்குறது கண்டிப்பாக ஓகேங்க. ரொம்ப சவுண்ட் இல்லை அப்படின்னாலுமே ஒரு மீடியமான சவுண்டில்
நார்மலாக சாங்ஸ் கேட்க முடியுது. இது தவிர இந்த சிம் எப்படி போடுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அதையும் காமிச்சிடுறேன். சில நம்பவே மாட்டாங்க இது ஜியோ சிம்னு. இந்த இடத்துல ஜியோ சிம் போட்டிருக்கேன். சிம்பிள் தாங்க, நம்ம பழைய சைனா செல்லாம் போடுவோம்னா அந்த மாதிரி தான். அந்த லாக் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து இதில் வச்சு லாக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. அது மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் தந்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மொபைல். 1000 ரூபாய்க்கு ஓகே அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இது 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குன்னா தைரியமாக வாங்கலாம். அதுக்கு வேறு 123 ருபீஸ்க்கு ஒரு பிளான் வேறு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 123 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் கால் பேசிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி யூஸ்க்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்க. மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த மொபைலில் இதை தவிர வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுங்க நான் ரீப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்து இந்த மொபைலை பற்றின நியூஸ் நான் பார்க்கும்போது 2G சிம் வந்து இந்த மொபைலை சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஃபுல் 2G சிம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் போட்டிருக்கிறது BSNL சிம். போட்ட உடனே இன்சர்ட் வேலிட் ஜியோ சிம் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மொபைல் வாங்குறீங்கன்னா ஜியோ சிம் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.